ஹலோ, வாங்க. ஹாய் பப்பி. இதான் என்னோட பப்பி. அழகாக இருக்குல்ல? வாங்க, வாக்கிங் போயிட்டே பப்பி பற்றி பேசுவோம். போகலாங்களா? பப்பி என்கிட்ட வரும்போது 1 மாதம் குட்டியாக வந்துச்சுங்க. டே பப்பி. பப்பியோட ஃபுட்டெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா எதுவுமே லோக்கல் இல்லைங்க, எல்லாமே ஃபாரின் தான். விலையெல்லாம் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் 5000 ருபீஸ் தான். நான் சாப்பிட்டு 2 நாள் ஆச்சுண்ணா, ரொம்ப பசிக்குதுண்ணா. நான் அப்புறங்க 5000 10,000ங்கிறதெல்லாம் எனக்கு ஒரு பிரச்சனையே இல்லைங்க. பப்பிக்கு எப்பவும் ஃபுட்டு தீராமல் பார்த்துக்கணும். நான் அண்ணா ஒரு 2 ரூபா கூடனா, பசிக்குதுண்ணா. சாப்பிட்டு 2 நாள் ஆச்சுண்ணா. அடிச்சண்ணா போயிரு. இவங்க இருக்கிற வரைக்கும் நாடு எங்கேயும் உருப்பட போகுது. வாங்க, நம்ம மேட்டருக்கு நம்ம போவோம். எனக்கு எப்பவும் சுத்தமாக நீட்டாக இருக்கிறது தான் பிடிக்குங்க. அது அதுக்காக நான் இம்போர்ட் பண்ணித்தான் பவுடர், சோப்பு எல்லாமே இம்போர்ட் பண்ணுறேங்க. அது ஏன்னு கேட்டிங்க அப்படின்னா, அதுக்கு ஒரு சமயத்தில் உடம்பு சரியில்லாமல் போச்சு. அப்போ டாக்டரை கூட்டிகிட்டு அதுக்கு ஒரு 10-15,000 ரூபா செலவு பண்ணிட்டுருங்க. அது கிடக்குதுங்க. நமக்கு செலவு ஒன்றும் பெரிய பிரச்சனை இல்லைங்க, ஆனால் அது பட்ட கஷ்டம். ஆடா அங்கே பாருங்க, இந்த கேவலத்தை ஃபோட்டோ எடுத்து டிவிலையும் நியூஸ்லையும் போட்டு நம்ம நாட்டோட பேரை இன்னும் கெடுப்பானுங்க. அதை விடுங்க, நம்ம பப்பிக்கு பெல்ட்டு கூட ஃபாரின் பெல்ட்டு தான். இவன் சாகத்தான் போகிறான் பாருங்க. சொன்னேன்ல எப்படி கிடக்கிறான் பாருங்க. யங்ஸ்டர்ஸா இவனுங்கெல்லாம். அப்படி என்ன அவசரம்? இது அவ்வளவுதான். சரி வாங்க, நம்ம போகலாம். இதையெல்லாம் ஒரு வேலையை நினச்சி பார்த்துட்டு இருந்தோம்னா நம்ம வேலை கெட்டு போயிடும். நம்ம பப்பிக்கு வேற. மனிதநேயம் வாழ மகான்களா தேவை? இல்லை, மனிதன்தான். அடிச்சண்ணா போயிரு. நான் ரொம்ப பசிக்குதுண்ணா. இன்னும் போனி கூட ஆகலையப்பா. நான் பசிக்குதுண்ணா. சாப்பிட்டு 2 நாள் ஆச்சுண்ணா. 2 நாள் ஆச்சா? ஏங்க, பையன் இப்படி படுத்துட்டு இருக்கான், இதை போய் ஃபோட்டோ எடுத்துருக்கீங்க? இது மாதிரி இருக்கிறவங்கள ஃபோட்டோ எடுத்து பேப்பரில் போட்டால் தாங்க நாளைக்கு உங்களுக்கு ஒரு வாழ்க்கை கிடைக்கும். ஏதோ என்னால் முடிஞ்சது. ஐயோ, தம்பி தம்பி, இந்தப்பா, இந்த தண்ணி முதல் குடி குடி குடி. அண்ணா அண்ணா, ஹலோ, 108? மனிதம் வாழ புத்தனும் காந்தியும் வேண்டாம். உனக்கு வழிவரும் நேரம் என் கண்களோரம் ஒரு ஈரம், அது போதும்.